2026 மினி ஐபிஎல் ஆக்ஷனுக்காக நம்ம சிஎஸ்கே 5 வீரர்களை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதில் யாருமே எதிர்பார்க்காத 2 முக்கியமான வீரர்களையும் நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். யார் அந்த வீரர்கள், சிஎஸ்கே இப்போதைக்கு என்ன பிளான் பண்ண போகிறாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் 2025 ஐபிஎலுக்காக நம்ம சிஎஸ்கே ஃபயர் பிளே அவார்டை இப்போ வந்து வாங்கியிருக்காங்க. என்ன காரணமாக நம்ம சிஎஸ்கேக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன சம்பவத்தை பண்ணுனா இந்த அவார்டை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கேக்கு என்ன காரணமாக இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 7 முறை இந்த அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம சிஎஸ்கேவில் 50 ரைடு எப்போல்லாம் நம்ம சிஎஸ்கேவில் இருந்திருக்காரோ அப்போல்லாம் வந்து இந்த அவார்டை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே 10க்கு 7 முறை இந்த அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த அவார்டு என்ன காரணமாக கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ் வந்து நல்லபடியாக நடந்துக்கிறது, மற்ற டீம் பிளேயர்ஸ்கிட்ட வந்து சண்டைக்கு போகாமல் இருக்கிறது, ஒரு நன்னடக்கத்தில் விளையாண்டாங்க அப்படின்னா இந்த அவார்டை வந்து கொடுப்பாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே இந்த வருஷம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 7 முறை இந்த அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிற வீரர்களை பார்த்தலாம். 2026 ஐபிஎல் மினி ஆக்ஷனுக்கு நம்ம சிஎஸ்கே வந்து ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு ரீசெண்டான எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. அந்த வரிசையில் நம்ம சிஎஸ்கே 5 முக்கியமான வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜடேஜா, அஸ்வின் இவங்களெல்லாம் நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கான காரணம் அதிக தொகைக்கு போயிருந்தாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணிட்டு குறைவான பிரைஸில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறது இல்லையா. இப்போதைக்கு 5 வீரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபகுடா, விஜய் சங்கர், அது மட்டும் இல்லாமல் நம்ம ராகுல் திரிபாதி அப்படின்னு 3 முக்கியமான வீரர்களை வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்காத 2 வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம வன்ஸ் பேடி, அது மட்டும் இல்லாமல் நம்ம குர்ஜப் சிங் அப்படின்னு இந்த 5 பேரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வன்ஸ் பேடி, அது மட்டும் இல்லாமல் குர்ஜப் சிங் 2 பேருமே பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்காம சிஎஸ்கேலேருந்து வெளியேறி இருந்தாங்க. இவங்களோட மாற்றம் நம்ம சிஎஸ்கே சில முக்கியமான அதிரடி வீரர்களை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக இந்த 2 பேரையும் வந்து சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இப்போதைக்கு இந்த 5 பேரை வந்து சிஎஸ்கே கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு வன்ஸ் பேடியை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. அப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கேக்கு தான் ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஃபயர் பிளே அவார்டு வாங்கினதாக இருக்கட்டும், இதை பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்.